ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுளம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். முதல் விஷயமா, வருமானத்திற்குள் வாழ பழகுதல். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு 10,000 சம்பளம் வந்தாலும் சரி, 20,000 30,000ன்னு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் சரி, அந்த சம்பளத்துக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். ரெண்டாவது விஷயமா, நம்மளுக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் தான் சம்பளம், 2 குழந்தைங்க இருக்குது, ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சின்ன சின்னதாக என்னெல்லாம் வீட்டில் இருந்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கணும். மூணாவது விஷயமா, சேமிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே திடீர்னு பெரிய அமௌண்ட்டாக மாறிடாது. நம்ம சின்ன சின்னதாக சேமிக்கிற அமௌண்ட்டு தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு பெரிய தொகையாக மாறும். சிறு துளி தான் எப்போதுமே பெரு வெள்ளமாக மாறும். இப்போ என்னென்ன சேமிப்பெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் சேமிப்பாக பார்த்தீங்கன்னா தின சேமிப்பு. இந்த தின சேமிப்பு பழகிறதுக்கான காரணம், டெய்லி நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு பழக்கமாக மாறி அதை கண்டினியூ பண்ணுவோம். அதை நீங்கள் உண்டியல் சேமிப்பாக கூட பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் டெய்லி பண்ணணும். அது 5 ரூபாயாக இருக்கட்டும், 10 ரூபாய், 20 ரூபான்னு உங்களுக்கு என்ன அமௌண்ட் முடியுமோ, ஒரு 2 ரூபாய் முடிஞ்சாலும் டெய்லி அந்த அமௌண்ட்டை உண்டியலில் போட்டுடணும். தின சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சேமிப்பு பார்த்தீங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச். இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 60 நாளைக்கு, இல்லை 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்க. டெய்லி 10 ரூபா 30 நாளைக்கு நான் சேமிக்கணும், இல்லை 20 ரூபா 30 நாள் நான் கண்டினியூஸாக சேமிக்கணும் அப்படின்னு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட சேமிப்பை அதிகமாக்க முடியும். இந்த அமௌண்ட் நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக உங்களால் எவ்வளவு முடியுதோ, 5 ரூபா முடிஞ்சால் கூட 30 நாளைக்கு 5 ரூபாயா சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 5 ரூபாயெல்லாம் சேமிச்சா எவ்வளவு வந்துட போகுது அப்படின்னு கேட்கலாம். சின்னதா நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் சேமிக்கிறது தான் பெரிய தொகையா எப்போதுமே மாறும். மூணாவது சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் நம்ம ஒரு விஷயத்துக்காக பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு மளிகை பொருளோ இல்லை கேஸுக்காகவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக 1000 ரூபாய் நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ மிச்சம் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதுதான் கட் ஆஃப் சேவிங் சொல்லிட்டு. இது நீங்கள் ஈவன் வெளியில் ஷாப்பிங் போகிறீங்க, 1000 ரூபாய் உங்கள் பட்ஜெட் அப்படின்னா, ஒரு 50 ரூபாயை எடுத்து வச்சுட்டு 950 ரூபாய்க்கு அந்த ஷாப்பிங்கை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். மூணாவது இந்த சேவிங்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவு கணக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே மாதம் உங்களுக்கு என்ன செலவாகுது, எவ்வளவு செலவு பண்ணுறீங்க, எவ்வளவு வருமானம் வருது அப்படின்னு எல்லாமே ஒரு பட்ஜெட் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியாக அமௌண்ட் எடுத்து வச்சு மாத கடைசியில் அந்த பட்ஜெட்டை அந்த வரவு செலவு கணக்கை பார்த்து இதுக்கெல்லாம் இவ்வளவு செலவாயிருக்குன்னெலாம் பார்க்கும்போது தான் நம்மளோட குடும்பத்தை நம்மளோட வருமானத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு போக முடியும், நம்மளோட சேமிப்பையும் அதிகமாக்க முடியும். இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் அனாவசியமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரிய வரும். அடுத்தடுத்த மாதங்களில் அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சம்பளம் முதல் சேமிப்பு. இப்போது நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா, அந்த 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 10%, அதாவது 1000 ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வந்தாலும் சரி, அதுலேருந்து ஒரு 10% நீங்கள் கண்டிப்பாக சேமிப்புக்காக ஒதுக்கணும். இது நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஆக்கிக்கோங்க. மாதம் ஃபஸ்ட்டில் சம்பளம் வந்ததுமே அந்த சேமிப்பை எடுத்து வச்சுட்டு தான் நம்மளோட செலவுகளை, அந்த ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டில் நம்மளோட செலவுகளை பார்த்துக்கணும். ஸோ இந்த சேமிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆறாவதாக நோ ஸ்பெண்டிங் சேமிப்புன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு 50 ரூபாய் செலவு பண்ணுறோன்னா, வாரத்தில் ஒரு நாள் எந்த விதமான செலவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவாகுது ஆவரேஜாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம சேமிப்புக்காக ஒதுக்குறது. 7வது சேமிப்பு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங்கோட சேமிப்பு. இந்த மாதிரி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதை தவிர்த்துட்டு ஆஃப்லைனில் போயிட்டு வாங்குறதப்போ நம்மளுக்கு கணிசமான ஒரு அமௌண்ட் மிச்சப்படுத்தலாம். அந்த மிச்சப்படுத்துகிற அமௌண்ட்டை நம்மளோட சேமிப்பில் கண்டிப்பாக ஒதுக்கணும். என்ன காரணம் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளோட தரத்தை நம்ம நேரடியாக போய் வாங்கும்போது நம்மளுக்கு தெரியும். அதே போல் ப்ரைஸுமே வேரி ஆகும். இது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அடுத்தது பார்த்திங்கன்னா டெபிட் கண்ட்ரோல். அதாவது நம்ம இப்போ வந்து அதிகமாக வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுது என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் இப்போ பேங்க்லாம் வந்து ஆர்டி இருக்குது. அந்த மாதிரி ஆர்டியெல்லாம் போடும்போது ஆட்டோ டெபிட் வந்து ஆகுறது மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட செலவு வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே போல் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை தவிர்த்துட்டு கேஷாக வந்து ஒரு செலவு பண்ணும்போது அதோட அருமை வந்து நம்மளுக்கு தெரியும். எப்போதுமே வந்து இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு பொருளை பணமாக கொடுத்து வாங்குறப்ப அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதிகமான மதிப்பு தெரியும். இது வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ இனிமேல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். காசு அமௌண்ட்டாக வந்து வச்சுட்டு நம்ம எந்த செலவு பண்ணினாலும் அப்போ தான் நம்மளுக்கு அது தெரியும் ரிமைனிங் இவ்வளவு இருக்குது இதுக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்த சேமிப்பு பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் சேமிப்பு. நம்ம வந்து ஃபெஸ்டிவலுக்கு சின்னதாக வந்து பர்த்டேக்கோ ஆனிவர்சரிக்கோ இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது வந்து கோல்டு காயின்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன சேமிப்பு வந்து பண்ணும்போது அதுவுமே வந்து நம்மளோட சேமிப்பை வந்து அதிகப்படுத்தும். நீங்கள் வந்து மாதிரி பர்த்டேக்கு ஆனிவர்சரிக்கெல்லாம் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. பர்த்டேக்கு வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும், ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு 1/2 கிராம் வந்து ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுட்டு அன்னைக்கு நம்ம ரொம்ப பெருசாக கிராண்டாக வந்து இப்போ பெரிய ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து ஒரு சேமிப்புக்காக வந்து தங்கத்துலேயோ இல்லை அந்த அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸாவோ பண்ணும்போது அது வந்து நம்மளோட சேமிப்பாகும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும்போது தான் நம்மளோட சேமிப்பு வந்து அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.